இப்போ இருக்கிற இயந்திரமான உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே ஒரு பரபரப்போடவும் ஒரு நிதானமே இல்லாமல் ஒரு சுறுசுறுப்புன்ற பேரில் ஒரு மிஷின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கை இருந்தால் அமைதியாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அப்படின்றது இயற்கை கூட தனக்கு பாடமாக சொல்லும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கூடயே கலந்து நம்மில் இணைந்து இருக்குது. அப்படி என்ன அப்படின்றத இந்த கதையில் பார்க்கலாம். சரிங்களா? நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதிர்னு ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். அவன் எப்பயுமே ஒரு மாதிரி பதட்டமாகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பானாம். எதையோ இழந்துட்டோம், எதையோ பிடிக்கணும், எதையோ வாங்கணும் அப்படின்ற ஒரு பரபரப்பு எப்போவுமே அவன் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு நிம்மதியே இல்லாமல் எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோடையே இருப்பானாம். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிச்சு போயிடுறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், சரி எங்கேயாவது போயிட்டு வரலாமே அப்படின்னு யோசிக்கும் போது அவரோட தாத்தா ஒரு கிராமத்தில் மலை உச்சியில் அவர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் கிட்ட போகிறான். போய் தாத்தா, என் வாழ்க்கையே ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்குது. என்னால் நிம்மதியாவோ தூங்கவோ இல்லை ஒரு செயலில் முழுமையாவோ என்னால் ஈடுபட முடியல. என்ன தான் பிரச்சனை, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கேட்குறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, எதையுமே நீ பண்ணாத, ஒரு குவளையை கொடுத்து இதில் போய் பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, அதில் போய் தண்ணீர் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ என்ன பண்ணுறான் இவன், என்னடா இது, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி தாத்தாவாச்சே எதிர்த்து பதில் கேள்வி கேட்க முடியாதுன்றதுனால என்ன பண்ணுறான், தாத்தா கொடுத்த குவளையை வாங்கிக்கிட்டு அவன் அருவியை நோக்கி போகிறான். அருவியை நோக்கி போயிட்டுருக்கும்போது பயங்கர அருவி கொட்டுன்னு கொட்டுது. பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருக்குது. அந்த குவளையை கொண்டு போய் அந்த அருவியில் வைக்கிறான். அருவியில் வச்சா என்னாகும், அருவி என்ன தண்ணீர் பைப்பு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வரும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் இல்லைங்களா. அந்த தண்ணியில் போய் அந்த குவளையை வைக்கும்போது வர அந்த வேகத்தில் அந்த குவளையை ஒவ்வொரு முறையும் அவன் தவற விடுறான். கை அந்த தண்ணீர் விழும்போது கை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகுது. இந்த மாதிரி 2-3 முறை அந்த இடத்துல அதை வச்சு பார்க்குறான். இருந்தாலும் அவனால் அந்த குவளையில் சிறு தண்ணீர் கூட சேகரிக்க முடியல. உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்மளால் இயலாண்மையின் காரணமாக கோபம் அதிகமாக வரும். இது ஏன் நிரம்பலை அப்படின்னு யோசிக்க யாருக்குமே பொறுமை இருக்காது. எடுத்த உடனே என்னடா இது, ஏதோ நம்ம அந்த குவளைக்கு உயிர் இருக்கிற மாதிரியும் நம்ம சொல்கிற பேச்சு கேட்காத மாதிரியும் நம்மளுக்கு பயங்கர கோபம் வரும். இவனுக்கும் அந்த மாதிரி தான் பயங்கர கோபம் வருது. உடனே என்ன பண்ணுறான், அந்த வெறும் குவளையை எடுத்துக்கிட்டு அவன் தாத்தா கிட்ட போகிறான். தாத்தா, என்னால் ஒரு சொட்டு தண்ணி கூட என்னால் சேகரிக்க முடியல. அந்த அருவி ரொம்ப வேகமாக வருது. அந்த வேகத்துக்கு ஈடாக என்னால் அந்த குவளையில் தண்ணீர் நிரப்ப முடியல அப்படின்னு சொல்கிறான். உடனே தாத்தா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, நீ அருவி விழும் இடத்துல போய் உன் குவளையை வச்சனா என்ன ஆகும், அது வரும் வேகத்தில் அந்த கையை விளக்கத்தான் செய்யும். அதே இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த அருவி தண்ணீர் கீழே ரொம்ப சாதுவாக ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல உன் குவளையை வச்ச அப்படின்னா ரொம்ப அழகாக அதை தண்ணீர் நிரப்பி தரும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனுக்கு புரியல. உடனே தாத்தா இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் குவளையை வையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவளையை கொடுக்குறாரு. உடனே என்ன பண்ணுறான், அந்த குவளையும் கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறான். வச்ச உடனே ரொம்ப அமைதியாக சமத்தா அந்த குவளை ஃபுல்லாக நிரம்பி போயிடுது. அப்போது கேட்குறாரு தாத்தா, இப்போ எப்படி குவளையை நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தவறு பண்ணிட்டேன் தாத்தா. ஓடும் அருவியில் கொட்டும் அருவியில் போய் என் குவளையை வச்சா அது அந்த குவளையை தள்ளிவிடும் அப்படின்ற அளவுக்கு கூட நான் யோசிக்கலை அப்படின்றான். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். நீ எப்போவுமே இரைச்சலோடும் பரபரப்போடும் வேகத்தோடும் நீ வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னால் எதையுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் வாழவே முடியாது. எதையோ நோக்கி நீ ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கை அப்படின்றது நீ ஓட்டத்திலேயே உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு புரியுது, ஆமாம் தாத்தா, நான் எப்போவுமே ஒரு பரபரப்போடையே இருந்துட்டேன். அது என்னோட நகரத்து வாழ்க்கை எனக்கு நரகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு தாத்தாவும் பேரனும். அப்போ நடந்து போகும்போது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை பார்த்துட்டு,
இந்த ஆலமரத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எவ்வளோ புயல்கள் வந்தாலும், எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், இது வரைக்கும் இந்த மரம் ஆடிச்சே தவிர இது வரைக்கும் விழலை. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அதுக்கு கதிர் சொல்கிறான், தாத்தா இந்த மரத்தை பார்த்தா பல 100 வருடங்கள் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் நிறைய விழுதுகளும் இருக்குது. அந்த விழுதுகள் எல்லாம் அந்த மரத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதனால் எவ்வளோ பெரிய புயலோ காற்றோ அடித்தாலும் ஆடுமே தவிர இது விழாது அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நீ சொல்கிறது சரி. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். நீ கலாச்சாரத்தோடையும் குடும்ப உறவுகளோடையும் நீ பின்னி பிணைஞ்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த அப்படின்னா உன் வாழ்க்கையும் ஆடுமே தவிர கவிழாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த இயற்கையோடு இணைஞ்சி அந்த கதிர் என்ன பண்ணுறான்? புது மனிதனாக மாறுறான். இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருது. இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமல் நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டுமே. இதுக்கப்புறமாவது நம்ம பொறுமையோடையும் கலாச்சாரம் குடும்ப உறவோடையும் பின்னி பிணைஞ்சி நம்ம வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு கதிர் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நகரத்து வாழ்க்கையிலும் இயற்கை சொன்ன அற்புதமான விஷயங்களை அழகாக பாதுகாத்து அதை தன் வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்துகிறான். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் இயற்கை தனக்கு பல விஷயங்களை சொல்லித்தருது. அதை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும்? வாழ்க்கையும் சொர்க்கமாக அமையும். உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக அமையணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.